ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ப்ரவியில் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரவியில் வந்து பார்த்த மாதிரியே சூப்பராக ஒரு லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட் அப்படி உங்கள் பிக்கை வந்து யூஸ் பண்ணி வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாகவும் பெஸ்ட்டாக வந்து மேக் வந்து பண்ணுறதுன்னு பார்த்தலாம். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். இந்த ஆப்பை லிங்க்குக்கே பார்த்தா என்னுடைய இன்ஸ்டாவோட பயோவில் வந்து கொடுத்துருப்பேன். இன்ஸ்டாகிராம் பேஜில் லிங்க்குக்கே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கு பாருங்கள். ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி நான் சொல்கிற ஸ்டெப் பண்ணி ஃபாலோ வந்து பண்ணிங்க, ஓகேங்களா? ப்ராஜெக்ட்டுக்கு போட்டு வந்து பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸி தான். ஈஸியாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம். டூ லேயர் மட்டும் கட் ஆகிட்டு வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ரூம்ன்ற ஆப் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணிங்க. இல்லை நீங்கள் வேறு எதனா அதர் ஆப் வந்து யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதாலும் ரிமூவ் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்த்தா குரூப் 2ன்னு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் சூஸ் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இது வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்குன்னு இல்லை, ஏதாச்சும் ஒரு பிக்கு கூட நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணிட்டு அந்த பிக் வந்து ரெக்டாங்கிளுக்கு எடுத்து வந்துட்டு எண்டு வரையும் போய்ட்டு ஆப்ஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த ரெக்டாங்கிளில் இமேஜ் வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகணும். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுங்கள், ஓகேங்களா? கரெக்டாக பர்ஃபெக்டாக செட் பண்ணுங்கள். ஓகே, செட் பண்ணிட்டு பேக் வந்து பாருங்கள். அந்த இது வந்து கரெக்டாக வந்து கேமரா ஆன் பண்ணி பார்த்தா தெரியும், பர்ஃபெக்டாக வந்து ப்ளேஸ் வந்து ஆகிட்ருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து குரூப் 1 குரூப் 2ன்னு சொல்லிட்டு குரூப் 3ன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக லேயராக வரும். இந்த லேயரில் வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணணும். இதில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். எப்படி ஆட் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு குரூப்பான லேயரை சூஸ் பண்ணுங்கள். கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் வந்து பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தா ரிமூவ்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை சூஸ் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் கலர் அண்ட் ஃபில் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் ஃப்ரேமாக கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து எந்த ஃபோல்டர் வந்து இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணிச்சோம் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்கிற ப்ளஸ் கிளிக் பண்ணால் பிக்கு பார்த்தோமா பர்ஃபெக்டாக மாதிரி உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஆட், ஓகேங்களா? அந்த பிக்கில் எதனா அலைன் வந்து பண்ணுறதா இருந்தால் கீழே பாருங்கள் எடிட் ஸ்பேஸ் வந்துருக்கும், கிளிக் பண்ணி உங்கள் சாய்ஸ் தான். இதுமாதிரி வந்து கட் ஆகிடுச்சுனாவோ ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் இங்கே இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி அலைன் பண்ணி செட் வந்து பண்ணிங்க. செட் பண்ணிட்டு ஃப்ரேம் வந்து கரெக்டாக இது மாதிரி அந்தளவுக்கு வந்து கரெக்டாக அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற ஸ்கொயரில் வந்து செட் ஆகிற மாதிரி செட் பண்ணிங்க, ஓகேங்களா? செட் வந்து பண்ணிவிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்து ப்ளேஸ் வந்து ஆகிட்ருக்கும், ஓகேங்களா? இது மாதிரி வந்து ப்ளேஸ் ஆகிடும். இந்த கேமரா ஆன் பண்ணி பார்க்க சொல்ல ரிசல்ட் வந்து மாதிரி அவுட்புட் வந்து கிடச்சிரும், ஓகேங்களா? இதாக வந்து க்ரீன் கலர் லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து சாம்பிளுக்கு வந்து கொடுத்துருப்பேன். இதில் அவங்க வந்து க்ரீன் கலர் லேயர் தான் அவங்க வந்து இது மாதிரி எப்படிங்க இருந்துச்சோ அதே மாதிரி க்ரீன் கலர் லேயர் தான் வந்து ஷோ ஆகும், ஓகே? எல்லாத்துலேயும் பிக்கை வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ரைட் ஸ்டெப் யாராக ஆன பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் ஆப்ஷன் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி இந்த எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க. எடிட்டிங் வந்து பிடிச்சா மறக்காம லைக் வந்து போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. டாடா.